Hello friends, CCS 341 Data Warehousing subject on important questions தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து ஃப்ரைடேவே அப்டேட் பண்ண வேண்டியது. எமர்ஜென்சி ப்ராப்ளம் கொஞ்சம் வந்துருச்சு, ஸோ அதனால் டிலே பண்ணிட்டேன். ஓகே, எனவே இப்போ இந்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தலாம். ஆல்ரெடி எல்லாருமே படிச்சுன்னு இருப்பீங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஓகே, ஸோ படிக்கலாம் இப்போ கொஞ்சம் படிச்சிருங்க. ஓகே, இப்போ வந்து யூனிட் 1 பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஷின் நல்லா படிச்சிருங்க. இதுலேயே முக்கியமாக அந்த டேட்டா வேர்ஹவுஸ் ஆர்கிடெக்சர் கொஷின் வந்து நல்லா படிச்சிருங்க. அதோட டைப்ஸும் நல்லா படிச்சிருங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வேர்ஹவுசிங் டிசைனும் மாடலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது கொஷின் ஃபஸ்ட்டு எல்லாருமே நல்லா படிச்சிருங்க. இந்த ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் ரிமைனிங் அந்த 2 கொஷின் நல்லா படிச்சிருங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 3 டாபிக்ஸ் இருக்கும். இதில் வந்து எதனா 2 டாபிக்ஸ் நல்லா தர பண்ணிங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2 டாபிக் நல்லா தர பண்ணுறீங்கன்னா 3வது கொஷின் வந்து விட்டுருங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு டாபிக் வந்து படிக்கிறீங்கன்னா அதில் உள்ள இருக்கிற அந்த சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்தவரை இதில் வந்து 4th கொஷின் வந்து ஃபஸ்ட் கொஷினாக படிங்க. இதில் வந்து அந்த ஸ்டார் ஸ்கீமா, ஸ்னோ ஃப்ளாட் ஸ்கீமா, அப்புறம் அந்த ஃபேக்ட் கன்ஸ்டலேஷன் ஸ்கீமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷினாக நல்லா படிச்சிங்க. இந்த 3 ஸ்கீமாவும் ஒரு செட் ஆஃப் கொஷினாக படிச்சிங்க. ஏன்னா இதுலேருந்து ஒரு ஸ்கீமா வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து எழுத சொல்லுவாங்க. இந்த கொஷின் படிச்சிட்ட பிறகு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வேர்ஹவுஸ் டூல்ஸும் அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு 2 கொஷின் வந்து கடைசியாக படிங்க. நெக்ஸ்ட் கடைசியாக யூனிட் 5 பொறுத்தவரை இந்த டேட்டா வேர்ஹவுசிங் ப்ராசஸ் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து டீட்டெயிலாக வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து எல்லாருமே நல்லா தரவாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய டைப்ஸ், அதாவது லோடு, வேர்ஹவுஸ் மேனேஜர், அப்புறம் இந்த கொரி மேனேஜர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கேட்பாங்க. ஸோ இந்த 3 டைப்ஸுமே எல்லாமே நல்லா டீட்டெயிலாக படிச்சிங்க. ஸோ இதை படிச்சிட்ட பிறகு கடைசியாக வந்து அந்த டியூனிங் அண்ட் டெஸ்டிங் அண்ட் டீட்டெயிலாக வந்து நல்லா படிச்சிங்க. ஓகே, இப்போ 5 யூனிட்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். இதுக்கான நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.